ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நாம இந்த டிராமாவுடைய அடுத்த எபிசோட தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி எபிசோட்ல ஹீரோக்கு ஜின் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே ஜியாங் தான்ற விஷயம் தெரிஞ்சு நேரா ஜியாங்குடைய வீட்டுக்கு போய் ஜியாங்க மிரட்டிட்டு வந்திருப்பாரு. இப்போ அப்படியே ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் நேரா ஜெயில இருக்கிற ஜியூனுடைய பாட்டியை போய் மீட் பண்ணி அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனுக்காக கன்வின்ஸ் பண்ண பாக்குறா. ஏன்னா ஜியூன் சின்ன பையன், இவங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா இவங்களுடைய தண்டனையும் ஜியூனுடைய தண்டனையும் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதனால இவங்களுடைய நன்மைக்காக தான் ஹீரோயின் கேட்கறா. ஆனா பாட்டிக்கு போலீஸ் மேல இருந்த நம்பிக்கை எப்பயோ போயிடுச்சு. அதனால எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் ஆபீஸ்க்கு வரா. அப்ப ஜோ அவகிட்ட ஜியாங் அவளுடைய பையன் இறந்து போனதுக்கு அலட்சியமா இருந்த போலீஸ் தான் காரணம்னு சொல்லி நம்ம எல்லார் மேலயும் கேஸ் ஃபைல் பண்ணிருக்கான்னு சொல்றான். அதே நேரம் ஜியாங்குடைய அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட கேஸ் ஃபைல் பண்ணதுக்கான டாக்குமெண்ட்டை காட்டிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ அவகிட்ட இதெல்லாம் எதுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க, எங்களை இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டு வேற ஏதாச்சும் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? இங்க பாருங்க, அசம்பிளி உமன் ஜியாங்க்கு தேவையானதெல்லாம் ஒரு உண்மையான மன்னிப்பும் போலீஸ் கிட்ட இருந்து இழப்பீடும் மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட வந்து சிக்ஜு இருக்கிற இடத்த பத்தி ஏதாச்சும் ட்ரேஸ் கிடைச்சுதான்னு கேட்கறாரு. ஹீரோயினும் சிக்ஜு போன கார் ஆக்சிடென்ட் ஆன இடத்துல இருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி கிடைச்சிருக்கு, நாங்க பக்கத்துல இருக்கிற எல்லா சிசிடிவியும் செக் பண்ணிட்டு தான் இருக்கோம், அதோட அவர் கார்ல இருந்த டேஷ் கேமராவுடைய மெமரியை கூட எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. சரி, உன்னுடைய தங்கச்சி கிட்ட இருந்து ஏதாச்சும் விஷயம் தெரிஞ்சுதா? எதுவும் தெரியல, ஆனா என் தங்கச்சி நடந்துக்கிற விதம் தான் எனக்கு ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கு அப்படின்னு சொல்லி இவளுடைய தங்கச்சியும் இவளும் ட்ராக் பண்ணிக்கிறதுக்காக ஒரு லொகேஷன் ஆப் யூஸ் பண்ணுவாங்களா. அந்த ஆப்ல இவளுடைய தங்கச்சி ஒரு நாள் ஃபுல்லா எங்கெங்க போயிருக்கான்ற லொகேஷன் இருக்கு, அதை ஹீரோ கிட்ட காட்டுறா. அதை பார்த்த ஹீரோக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சது. இன்னொரு பக்கம் ஹீரோயினுடைய தங்கச்சி ஸ்கூல்ல இருந்து கிளம்புறா. அப்ப ஜீவனுக்கு கால் பண்ண ட்ரை பண்றா, ஆனா அவனுக்கு கால் போக மாட்டேங்குது. அந்த டைம்ல ஹீரோயின் கிட்ட இருந்து இவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. ஜீவனை இப்ப வாண்டட் லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்க, அவன் எங்க இருக்கான்றது உனக்கு தெரியுமா என்னன்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருக்கான். இதை பார்த்ததும் மின்னு வேகமா பதறி அடிச்சுக்கிட்டு அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போறா. இது ஆக்சுவலா ஹீரோயினுடைய பிளான் தான். மின்னுக்கு ஜீவன் இருக்கிற இடம் தெரிஞ்சா கண்டிப்பா இந்த மெசேஜை பார்த்து போவான்னு தெரிஞ்சுதான் அவளுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. இன்னும் ஜீவன் இருந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போய் பார்க்கறான். ஆனா அங்க போய் பார்த்தா ஜியூன் இல்ல. ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஹீரோயினும் அங்க ஜியூன் இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மின்னு கிட்ட ஜியூன் எங்க இருக்கான்னு கேக்குறாங்க. மின்னும் எனக்கு தெரியாது, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவனை இங்க பார்த்ததா சொன்னாங்க, அதனாலதான் நான் இங்க வந்தேன்னு சொல்லி போய் சொல்றா. ஹீரோயின் உடனே அவளுடைய தங்கச்சி போனை வாங்கி அதை அன்லாக் பண்ணி ஹீரோ கிட்ட கொடுக்குறா. ஹீரோவும் அதுல இருக்கிற ஜியூன் நம்பருக்கு கால் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கிறதால அவனுக்கு கால் போக மாட்டேங்குது. அதனால ஹீரோ அந்த போனை ஹீரோயின் கிட்ட கொடுத்து அதுல இருக்கிற ஜியூன் நம்பரை வச்சு அவன் எங்க இருக்கான்னு ட்ராக் பண்ண சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோ மின்னு கிட்ட ஜியூன் எங்க இருந்தாலும் அவனை ஒழுங்கு மரியாதையா எங்க கிட்ட சரண்டர் ஆக சொல்லு, அதுதான் அவனுக்கு நல்லது, நாங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதும் அவனுடைய நல்லதுக்காக தான், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. ஹீரோனும் போனை மின்னு கிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. அவங்க 2 பேரும் போனதுமே மின்னு ஜியூனுக்கு போலீஸ் இந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க, இங்க நீ வராதன்னு சொல்லி மெசேஜ் அனுப்புறா. ஒரு பக்கம் ஜியூன் சிக்ஜு கூட ஒரு கடலோரத்துல இருக்கான். அவங்க 2 பேரு கூடயும் பார்க்கும் அந்த இடத்துல தான் இருக்கான். இப்ப இவங்க நின்னுட்டு இருக்க இந்த இடத்துல தான் சிக்ஜுடைய பொண்ணு நாரா எல்லாருமா சேர்ந்து வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பா. ஆனா அவ இல்லாம இவங்க 2 பேரும் இந்த இடத்துல இருக்கிறத நினைச்சு வருத்தப்படுறாங்க. அப்ப சிக்ஜு ஜியூன் கிட்ட, நீ இதுக்கப்புறம் இங்க இருக்க வேணாம் ஜியூன், நீங்க இருந்து வேற ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு புது ஃபேமிலியை உனக்காக அமைச்சுக்கோன்னு சொல்றாரு. ஆனா ஜியூன் அதுக்கு ஒத்துக்க மாட்டான். சிக்ஜுவும், நீங்க இருந்தா உனக்கு தான் ஆபத்து ஜியூன், அந்த ஜியாங் உன்னை ஏதாச்சும் பண்ணணும் தான் பார்த்துட்டு இருப்பா, அதோட மூச்சானும் உன்னை தேடிக்கிட்டு இருக்கான், நீங்க இருக்கிறது உனக்கு தான் ஆபத்து, அதனாலதான் சொல்றேன் நீங்க இருந்து போயிடு, நானும் போலீஸ் கிட்ட சரண்டர் ஆக தான் போறேன், நான் ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் உன்னை தேடி வருவேன் ஜியூன்னு சொல்லி அவனை சம்மதிக்க வைக்கிறாரு. அப்போ பார்க் ஜியூன் கிட்ட ஒரு ஃபேக்கான பாஸ்போர்ட்டையும் டிக்கெட்டையும் கொடுக்குறான். அதை வாங்கிட்டு ஜியூன் அங்க இருந்து போறதுக்கு முன்னாடி சிக்ஜு கிட்ட, நாரா இறந்த அன்னைக்கு நான் அவளை பிக்கப் பண்றதுக்கு லேட்டா போயிட்டேன், நான் மட்டும் அன்னைக்கு சீக்கிரமா போயிருந்தா கண்டிப்பா இன்னைக்கு நாரா நம்ம கூட உயிரோட இருந்திருப்பா, நான் அன்னைக்கு லேட்டா போனதால உங்களுக்கு என் மேல ஏதாச்சும் கோவம் இருக்கான்னு சொல்லி கேட்கறான். சிக்ஜுவும், எனக்கு உன் மேல எந்த விதமான கோவமும் கிடையாதுன்னு சொல்லி அவனுக்கு பிரியாவிடை கொடுத்து அங்க இருந்து அனுப்பிச்சு வைக்கிறாரு. அவன் போனதுக்கு அப்புறம் பார்க் சிக்ஜு கிட்ட, அப்படின்னா நீங்க அந்த விஷயத்தை பத்தி அவன் கிட்ட சொல்ல போறது இல்லையான்னு கேட்கறான். சிக்ஜுவும் அமைதியா நின்றுட்டு இருக்காரு. இவங்க எந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்றத நம்ம போக போக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ கைதிகளுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் செக் பண்ண சொல்லியிருப்பார்ல, அது எல்லாத்தையும் செக் பண்ணதுல சிக்ஜு இப்ப எந்த இடத்துல ஒளிஞ்சிட்டு இருப்பாருன்ற விஷயம் ஹீரோக்கு புரிஞ்சு போயிடுது. அது ஒரு அபார்ட்மெண்ட் தான். அந்த அபார்ட்மெண்ட் ஒரு காலத்துல பார்க்கோடைய அப்பா பேர்ல இருந்திருக்கு. இப்ப இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ அவருடைய டீமோட அங்க இருந்து கிளம்புறாரு. அப்ப ஹீரோயின் எதிர வர ஹீரோயின் கிட்ட சிக்ஜு எந்த ப்ராப்பர்ட்டில இருப்பாருன்றது தெரிஞ்சு போச்சு, அது பார்க்கோடைய அப்பா பேர்ல இருந்த ஒரு ப்ராப்பர்ட்டி தான் சொல்றாரு. ஹீரோயினும் ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்றா, பார்க்கோடைய அப்பா அம்மா ஏதோ ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, ஆனா அவனுங்க ஏமாத்துனதுனால இவங்க கிட்ட இருந்த எல்லாமே போயிட்டு இருக்கு, அதனால பார்க்கோடைய அப்பா அம்மா தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிருக்காங்க. இந்த விஷயத்துக்கு அப்புறம் பார்க்குக்கு இந்த உலகத்து மேல பயங்கர கோவம் வந்திருக்கு, அதனாலதான் சிக்ஜு கூட சேர்ந்து எல்லா விஷயத்திலயும் ஹெல்ப் பண்ணிருக்கான். இந்த விஷயத்தையெல்லாம் கேட்ட ஹீரோ மேற்கொண்டு அதுல எதுவும் சொல்லிக்காம ஜியூனை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப பாக்குறாரு. அப்ப ஹீரோயின் அவரை தடுத்து நிறுத்தி, நீங்க சிக்ஜுவை உயிரோட தானே பிடிக்க நினைக்கிறீங்கன்னு கேட்கறா. ஹீரோ எதுவும் சொல்லாம அமைதியா நின்றுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் மின்னு வீட்டுல இருக்கா. அப்ப அவளுக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. இவளும் தயங்கி அட்டன் பண்றா. அட்டன் பண்ணா அது வேற யாரும் கிடையாது, ஜியூன் தான். ஜியூனுடைய வாய்ஸை கேட்டதுமே பதட்டத்துல
பதட்டத்தோட எங்க இருக்க ஜியூன்னு கேட்டுட்டு இருக்கா. அவனும் நான் உங்க வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன்னு சொல்ல மின்னு வெளியே போய் பாக்குறான். ஜியூன் வெளியே தான் நின்றுட்டு இருக்கான். அவனும் இந்த டைம்ல நான் எங்க போறதுன்னு எனக்கு தெரியல, இப்ப நான் நம்பக்கூடிய ஒரே ஆள்னா அது நீ மட்டும் தான், அதனாலதான் நான் இங்க வந்தேன்னு சொல்றான். இன்னொரு பக்கம் டூயி வேலையை முடிச்சுட்டு கிளம்பும் போது ஜியாங்குடைய ஆளுங்க அவளை கடத்தி கொண்டு வந்து ஜியாங்குடைய இடத்துக்கு கூட்டு வந்துடுறானுங்க. டூயை இப்ப கடத்தினதே சிக்ஜு எங்க இருக்காருன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஏன்னா ஒரு தடவை சிக்ஜு இவகிட்ட ஷோ பண்ணணும்னு சொல்லி கேட்டு வந்திருப்பார்ல, அதனால இவளுக்கு சிக்ஜு எங்க இருக்காருன்ற இடம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தான் இவளை கடத்திருக்காங்க. இவளை இப்படி கடத்தி வச்சிருக்க இந்த டைம்ல ஹீரோ அவளுடைய மொபைலுக்கு கால் பண்றாரு. ஜியாங்க அவளை மிரட்டி அட்டன் பண்ணி பேச வைக்கிறா. அப்ப ஹீரோ டூயி கிட்ட சிக்ஜு எங்க இருக்காருன்ற இடம் உனக்கு தெரியும் தானே, அவர் எப்படி உன்னை கான்டாக்ட் பண்ணாரு, இல்ல நீ அவரை எப்படி கான்டாக்ட் பண்ண, எல்லா விஷயத்தையும் முதல்ல சொல்லுன்னு கேக்குறாரு. ஜியாங்குடைய அசிஸ்டன்ட் டூயி பக்கத்திலே கத்திய வச்சிட்டு இருக்கா. அதனால டூயி எனக்கு எதுவும் தெரியாது, அதோட அந்த ஹூனுடைய பிறந்த நாளைக்கு என்னால வர முடியாதுன்னு நான் சொன்னேன்னு சொல்றேங்கன்னு சொல்லி ஹீரோக்கு இன்டைரக்டா ஹிண்ட் கொடுக்க பாக்குறா. ஜியாங்குடைய அசிஸ்டன்ட்டும் உடனே போனை வாங்கி கட் பண்ணிடுறா. இப்படி டூயி கொடுத்த ஹிண்ட் ஹீரோக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு தான் தெரியல. இப்ப டூயோ நான் ஒரு ரிப்போர்ட்டர், என்ன கடத்தினது வெளியே தெரிஞ்சிச்சனா நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டி இருக்கும் தெரியுமான்னு கேட்கறா. ஆனா ஜியாங் அதை பத்தி எல்லாம் நான் இதுக்கு மேல கவலைப்பட போறதில்லன்னு சொல்லிட்டு இருக்கா. அதே நேரம் வீட்டுல மின்னும் ஜியூனும் பேசிட்டு இருக்காங்க. ஜியூன் மின்னு கிட்ட நான் இந்த கண்ட்ரியை விட்டு போறேன், போறதுக்கு முன்னாடி உன்னை பார்த்துட்டு போலான்றதுக்காக தான் வந்தேன்னு சொல்றான். இன்னும் அவனை கன்வின்ஸ் பண்ண பாக்குறா. இங்க பாரு நீ மைனர் தான், நீ இப்ப சரண்டர் ஆனேன்னா உனக்கு பெருசா எந்த ஒரு தண்டனையும் இருக்காது, எங்க அக்கா மூலியமா நீ போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிடுன்னு சொல்றான். ஆனா ஜியூன் அதை கேட்கற மாதிரியே இல்ல. அந்த டைம்ல தான் மறுபடியும் கில்லிங் ஓட் ஸ்டார்ட் ஆகுது. அதுல இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறது ப்ரொஃபசர் சிக்ஜு தான். அவரும் இந்த கில்லிங் ஓட்டோடைய அடுத்த டார்கெட் யாருன்றத சொல்றாரு. இன்னைக்கு கில்லிங் ஓட்டோடைய டார்கெட் கொரியாவுடைய மிக சிறந்த லா காலேஜ்ல ப்ரொஃபசரா இருந்த ஒரு ஆள், இப்போ உங்க முன்னாடி கொலகாரனா இருக்க அந்த ஒரு ஆள், அது வேற யாரும் கிடையாது நான் தான் சொல்லி மாஸ்க கழட்டுறாரு. சிக்ஜு என்னதான் தப்பு பண்ணவங்களை கொலை பண்ணியிருந்தாலும் அவரால் நிறைய உயிர் போயிருக்குன்ற ஒரு குற்ற உணர்ச்சி அவருக்குள்ள இருந்துட்டே தான் இருக்கு. அதனாலதான் எந்த கில்லிங் ஓட்டை அவர் ஆரம்பிச்சாரோ அதே கில்லிங் ஓட்ல அவருடைய பேரை அடுத்த டார்கெட்டா சொல்றாரு. இதை பார்த்துட்டு இருந்த ஹீரோக்கு, ஹீரோயினுக்கு, ஜியூனுக்குன்னு எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. ஜியாங்க்கு மட்டும் இந்த கில்லிங் ஓட் நடக்கும்னு முன்கூட்டியே தெரியுமா என்னன்னு தெரியல. அவளுடைய ஹேக்கர் டீமை வச்சு இந்த கில்லிங் ஓட்ல சிக்ஜுவை கொலை பண்ணணுன்ற ஓட்டை எக்கச்சக்கமா ஏத்தி விட ஆரம்பிக்கிறா. ஜியூனும் சிக்ஜு எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி சிக்ஜுக்கு கால் பண்றான். சிக்ஜுடைய மொபைலுக்கு போக மாட்டேங்குது. அதனால பார்க்குக்கு கால் பண்றான். பார்க்கு போனை எடுக்கிறான். போனை எடுத்ததுமே சிக்ஜு எப்படியாச்சும் தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்ல பார்க்கும் ப்ரொஃபசர் இப்போ ஒரு பெரிய தியாகத்தை பண்ண போறாரு, அவருடைய தியாகத்தை நீ வீணாகிறாதன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். ஜியூன் உடனே சிக்ஜுவை காப்பாத்தணும்னு சொல்லி அங்கிருந்து கிளம்ப பார்க்க மின் அவனை தடுத்து நிறுத்தி, இங்க பாரு நான் சொல்றதை கேளு, இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது, எத்தனை காலத்துக்கு இந்த மாதிரி ஓடிட்டு இருப்ப, தயவு செஞ்சு போலீஸ் கிட்ட நீ சரண்டர் ஆகு, அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஜியூனுக்கு இந்த தடவை மின்னு சொல்றது சரின்னு படுது. அதனால அவன் சரி நான் சரண்டர் ஆகிறேன், அதுக்கு முன்னாடி நான் எங்க அப்பாவை காப்பாத்தணும், அதுக்கப்புறம் நானும் எங்க அப்பாவும் சேர்ந்தே சரண்டர் ஆகிறோம்னு சொல்லிட்டு சிக்ஜுவை காப்பாத்துறதுக்காக கிளம்புறான். மின்னும் பின்னாடியே கிளம்பி போறான். அப்படி அவ போகும்போது அவங்க அக்காவுக்கு ஜியூன் சரண்டர் ஆகிறதா சொல்லிட்டான். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் சரண்டர் ஆயிடுவான்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு போனை சுவிச் ஆஃப் பண்ணிடுறான். மெசேஜை பார்த்த ஹீரோயின் மின்ன ஏதாச்சும் பிரச்சனையில மாட்டிக்க போறான்னு சொல்லி உடனே கால் பண்றா. போன் சுவிச் ஆஃப்ல இருக்கிறதால காலும் போக மாட்டேங்குது. அதோட அந்த ஆப்ல லொகேஷனையும் ட்ராக் பண்ண முடியல. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இன்னொரு பக்கம் ஹீரோ அவருடைய டீமோட சிக்ஜு இருக்கிற லொகேஷனுக்கு போயிடுறாரு. போயிட்டு அவருடைய டீமோட உள்ள போறதுக்காக சரியான நேரத்துக்காக ரெடி ஆயிட்டு இருக்காரு. அதே நேரம் ஜியூன் கில்லிங் ஓட்டோடைய மாஸ்க போட்டுட்டு நடு ரோட்ல ஓடிட்டு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு மக்கள் எல்லாரையும் கில்லிங் ஓட்ல ஓட்ட போட வேணாம்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த லைவ் ஸ்ட்ரீமை பார்த்த ஹீரோயின் ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு கண்டிப்பா ஜியூன் இப்ப சிக்ஜு இருக்கிற இடத்துக்கு தான் வந்துட்டு இருப்பான், அவனை ஃபாலோ பண்ணிட்டு போறான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறா. ஹீரோவும் அந்த லைவ் ஸ்ட்ரீமை பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம ஜியாங்கோடைய அசிஸ்டன்ட் இந்த லைவ் ஸ்ட்ரீமை ஜியாங் கிட்ட காட்ட ஜியாங்க முதல்ல இவனை பிடிக்கணும்னு சொல்லி அவளுடைய ஆளுங்களை அமுச்சு வைக்கிறா. அவனுங்களும் ஜியூனையும் மின்னையும் துரத்திட்டு போறானுங்க. அதே நேரம் ஜோ ஜியூன் இருக்கிற லொகேஷனை ட்ராக் பண்ண பாக்குறான். ஆனா அவனால ட்ராக் பண்ண முடியல. அப்ப திடீர்னு பக்கத்துல ஏதோ சத்தம் கேக்குது. என்னடான்னு போய் பார்த்தா அது மின்சுவோடைய லேப்டாப்ல இருந்து வர சத்தம் தான். ஜோ அந்த லேப்டாப் ஓபன் பண்ணி பார்க்க அதுல ஒரு சர்வர் ஓடிட்டு இருக்கு. இந்த சர்வரை ஜியூன் தான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கான் போல. அதோட இந்த சர்வரை யூஸ் பண்ணி தான் இப்ப அவன் லைவ் ஸ்ட்ரீமும் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஜோ உடனே அந்த லேப்டாப்பை வச்சு ஜியூன் இருக்கிற இடத்தை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறான். அதே நேரம் பார்க்கும் சிக்ஜுவும் ஜியூனுடைய லைவ் ஸ்ட்ரீமை பாத்துறாங்க. அந்த டைம்ல ஹீரோவும் அவருடைய டீமும் அவங்க இருக்கிற அந்த இடத்தை ஃபுல்லா சரவுண்ட் பண்ணி பயங்கர ரெடியா இருக்காங்க. இப்ப ஹீரோ உடனே மைக்ரோஃபோன் எடுத்து சிக்ஜு நீங்க இருக்கிற இடத்தை ஃபுல்லா சரவுண்ட் பண்ணியாச்சு, இதுக்கு மேல நீங்க எங்கேயும் தப்பிச்சு போக முடியாதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. இத சிசிடிவி மூலமா பார்த்த பார்க்கும் சிக்ஜு கிட்ட ப்ரொஃபசர் இவனுங்க ஆல்ரெடி நம்மள சுத்தி வளைச்சிட்டு இருக்கானுங்க, இந்த விஷயம் இப்படிதான் முடியணும்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு சொல்லி கில்லிங் ஓட்டோட ரிசல்ட் படி சிக்ஜுவை சாக வைக்கணும்ன்றதுக்காக சிக்ஜுவோட மைண்ட் ஒரு மாதிரி ரஷ் பண்றான். அதே நேரம் ஜியாங்கோட ஆளுங்க ஜியூனை துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஜியூனும் மக்கள் எல்லார்கிட்டையும் சிக்ஜு யாரு, இவன் யாரு, நாரா யாரு, நாராக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்லி மக்களுடைய மனசை மாத்த பாக்குறான். அதோட இவன் சொல்ற எல்லாத்தையும் மக்கள் நம்பணும்னா இவனுடைய ஃபேஸை காட்டினாதான் மக்கள் நம்புவாங்கன்னு சொல்லி அவனுடைய ஃபேஸையும் ரிவீல் பண்ணிடுறான். ரிவீல் பண்ணது மட்டும் இல்லாம மக்கள் எல்லார்கிட்டையும் 8 வருஷத்துக்கு முன்னாடி சிக்ஜு என்ன அவருடைய பையனை தத்தெடுத்தாருன்னு சொல்லி
சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஜியாங்கோட ஆளுங்க இவங்க ரெண்டு பேரையும் பிடிக்க வர ரெண்டு பேருமே அங்க இருக்கிற ஒரு ட்ரெயின்ல ஏறி எஸ்கேப் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ சீக்ஜுக்கு என்னதான் வார்னிங் கொடுத்தோம் சீக்ஜு சரண்டர் ஆகாததுனால கொஞ்சம் கொஞ்சமா சீக்ஜுவை பிடிக்கிறதுக்காக உள்ள முன்னேறி போய்கிட்டு இருக்காரு. அதே நேரம் ஹீரோயின் ஜோ கூட சேர்ந்து ஜியூன் இருக்கிற இடத்த தேடி வந்துகிட்டு இருக்கா. அப்ப ஜியூன் லைவ் ஸ்ட்ரீம்ல எல்லார்கிட்டையும் எங்களுடைய சந்தோஷத்தை எங்க கிட்ட இருந்து புடுங்கிட்டவனுங்களுக்கு நாங்க தகுந்த தண்டனையை தான் கொடுத்துருக்கோம். நான் இந்த மாதிரி மாஸ்க போட்டுட்டு இந்த மாதிரி வேலைகளை செய்வேன்னு என்னைக்கும் நினைச்சு பார்த்தது இல்ல. 19 வயசுல இந்த மாதிரி ஒரு ஆளா நான் இருப்பேன்னு நான் என்னைக்கும் நினைச்சு பார்த்தது கூட கிடையாது. ஆனா நான் உங்க எல்லார்கிட்டையும் கேட்கறது ஒண்ணுதான், உங்களுடைய சந்தோஷம் உங்க கிட்ட இருந்து ஒரு தடவை பறி போயிடுச்சுன்னா அதை திரும்ப உங்களால பெற முடியுமான்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இருந்த ஜியூனுடைய பாட்டி கதறி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த வயசுல அவன் எப்படி இருக்க கூடாதுன்னு அவங்க நினைச்சாங்களோ அந்த ஒரு கட்டத்துல இப்ப அவன் இருக்கிறத நினைச்சு பயங்கரமா அழுகுறாங்க. இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஜியாங்கோட அசிஸ்டண்ட காட்டுறாங்க. அவ ஜியாங் கிட்ட அங்க அவனை கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லி மொபைல காட்டுறா. ஜியாங்கும் மொபைல பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. ஒரு பக்கம் ஹீரோயினும் ஜோவும் ஜியூன் இப்ப இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. ஹீரோவும் சீக்ஜுவை தடுக்கிறதுக்காக வேக வேகமா உள்ள போறாரு. அப்ப ஜன்னல் வழியா பார்க்கும்போது சீக்ஜு தூக்க மாட்டேங்கிறாரு. ஹீரோ உள்ள போறதுக்குள்ள சீக்ஜுடைய தலை தொங்கிருது. ஹீரோவும் அவருடைய காலை புடிச்சிட்டு பயங்கரமா கதறிட்டு ஹெல்ப்புக்காக ஆளுங்களை கூப்பிட்டு இருக்காரு. அதே நேரம் ஹீரோயின் கண்ணெடுத்துட்டு பொறுமையா உள்ள போறா. உள்ள போய் பார்த்தா ஜியூன் கூட ஸ்கூல்ல படிச்சானுங்கல்ல அவங்க கூட ஜியூன் தனியா சண்டை போட்டுட்டு இருக்கான். இதை பார்த்த ஹீரோயின் பதறி போய் மின்னையும் ஜியூனையும் கூப்பிட ஜியூன் திரும்பி ஹீரோயினை பார்த்ததும் ஒரு வழியா வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி எழுந்து போறான். ஜியூன் அடிச்சிட்டு இருந்த பையன் கீழே இருந்த இரும்பு கம்பியை எடுத்து ஜியூனுடைய தலையிலே அடிச்சிடறான். ஜியூன் அப்படியே கீழே விழுந்து ஹீரோயினை பார்த்துட்டு இருக்க. அந்த பையன் மறுபடியும் ஜியூனை அடிக்கிறதுக்காக போறான். ஹீரோயினும் பயங்கர அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, சீக்ஜு உயிரோட இருக்காரா இல்லையா, ஜியூன் எப்படி இந்த இடத்துக்கு வந்தா அப்படின்ற எல்லாத்தையும் அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாய் கைஸ்.